எம்ஜிஆர் வீட்டுக்கு போறாரு. யாரு? கருணாநிதி. எம்ஜிஆர் அப்போ சத்யா ஸ்டுடியோல ஒரு பெரிய குழி வெட்டி குழிக்குள்ள ஷூட்டிங். மேலால திரண்டு நிக்கிறான். சினிமா ஆளு பூரா. இவர் படியை வச்சு கீழே இறங்க. யாரு? கருணாநிதி. இறங்கி போய் இந்த எஸ்.எஸ். ராஜேந்திரன் மட்டும் சரி பண்ணியா, அந்த ஆளு என்னைய காலை வாராம விட மாட்டாயா, உட்கார விடாம முக்குளத்தூர் லாபி இருக்கு. எஸ்எஸ்ஆர் எப்படி எம்ஜிஆரை தவிர யாருமே செஞ்சிருக்க முடியாது. ஆனாலும் பின்னால எஸ்எஸ்ஆர் வந்து கலைஞருடைய அனுதாபியா மாறினார். ஆமா, அனுதாபிய மாதிரி கருணாநிதி வீட்டுல சோறு அங்கே செத்தாரு. ஏங்க இப்படி பேசுறீங்க? இப்படி யாருங்க சொல்லி கொடுத்தா? முழுசா நான் சொல்றதை கேளுங்க சார். அவர் சன்னை கிழிச்சாரு. சன்னை நான் என்ன அசிங்கமா பேசி வீடியோ கட் பண்ணா போடணும். எம்ஜிஆர் போய் சொல்றாரு, எஸ்.எஸ். ராஜேந்திரன் என்னைய பதவியில் உட்கார விடவே மாட்டான், நீ என்ன ஒண்ணு தெரியா, என்ன காப்பாத்து. கருணாநிதி விழுக அந்த காலே கிடையாது. பதவிக்கு வரணும்னா யார் காலில் வேண்டுமானாலும் பரம்பரையே விழுகும். என்ன பல விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியாது, நாகரிகம் கருதி. ஆதனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்போ எம்ஜிஆர் காலில் விழுந்தோன்னையும் எம்ஜிஆர் கிளம்பி எஸ்.எஸ்.ஆர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அம்மா நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு அங்கே அம்மா வரணும், உங்கள் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. யார் சொல்கிறா? எம்ஜிஆர். யாருக்கிட்ட? எஸ்.எஸ்.ஆரோட அம்மாட்ட. தம்பி வாடா, உனக்கு சமைச்சு போடுறதுக்கு தாண்டா நான் இருக்கேன். போயாச்சு, டேபிள்லாம் வச்சாச்சு, சாப்பிட மாட்டேங்கிறார் எம்ஜிஆர். அதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் மற்றும் இந்த பூமியில் தோன்றி விட்டால் கருணாநிதியோட கதை நீங்கள் கடவுளாக போற்றப்பட்டிருப்பார். எம்ஜிஆரை சேரி மக்கள் கொண்டு வர்றான், அடித்தட்டு மக்கள் கொண்டு வர்றான், அனாதை கொண்டு வர்றான். எம்ஜிஆருக்கு அருந்ததியர் மக்கள் கொண்டு வரான், தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கொண்டு வரான், தலித் பறையர்கள் கொண்டு வரான். திருமாவளவன் வர்றதுக்கு முந்தி எம்ஜிஆர் தான் தோட்டு விழுக்கும். அதிகமான வர்றதுக்கு முந்தி அருந்ததியர் போற அங்கதான் ஓட்டு போடுவான். தேவேந்திர குல வேளாளர் போற யாருக்கு ஓட்டு போடுவான்? எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவான். எம்ஜிஆர் சேரி தலைவன். அப்போ போன உடனே சொல்ற, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் மத்திய சாப்பிடியா முதல்ல. யாரு? எஸ்.எஸ்.ஆர். இல்ல, நான் உனக்கு ஒரு சத்தியத்துக்காக தான் வந்தேன். டேய் என்னடா தம்பி கேட்கறா, செஞ்சு கொடுறா. யாரு? அம்மா. சாப்பிட மாட்டேங்கிறாரு. உடனே என்ன சத்தியம் செய்ய? சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு என்ன சொல்லுங்கிறாரு. கருணாநிதி சிஎம் ஆக்கணும். அந்த சட்டி வேணாம் தூக்கி போட்டு அடிக்கிறான். வேற எது வேணும் கேளு, இதை நான் சத்தியம் வாங்கிட்டேன்ல. செஞ்சு கொடுத்ததுதான். என் பையன் மாற மாட்டான். யார் சொல்றான்? எஸ்.எஸ்.ஆர். அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் வரலாற்றுல மறக்கப்பட்டு விட்டதுங்க. சோ கலைஞர் முதல்வரானதுக்கு இவ்வளவு காரணம். ஒரு இசைவேளாளர் சமூகத்துல ஒரு மைக்ரோவேவ் கம்யூனிட்டி எப்படிங்க சிஎம் ஆக முடியும்?